Welcome all. This is Felsi from Metaflame. Array series ல இருந்து problem number 3. Check if an array is sorted. So problem statementல given arrayல இருக்கக்கூடிய elements ascending orderல இருக்கா இல்ல descending orderல இருக்கான்னு check பண்ணி suppose ascending or descending orderல இருந்துச்சுன்னா நம்ம true return பண்ணணும். இல்ல அப்படின்னா நம்ம false return பண்ணணும். So given input arrayவை நம்ம consider பண்ணுவோம். இதுல இருக்கிற arrayல first element நான் I ன்னு denote பண்றேன். So initially I is equal to 0. So index 0 ல இருக்கக்கூடிய element நம்ம denote பண்றோம். And இப்போ next value I யோட நம்ம compare பண்றோம். அதாவது I plus 1 ஐயும் I யும் நம்ம compare பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா first element I யோட value 5 and second element of the array I plus 1 ஓட value 6. இதுல 5 ஓட 6 greater இருக்கு. So நம்ம condition படி array of I is less than the array of I plus 1. So ascending orderல இருக்கக்கூடிய array எப்பவுமே I value விட I plus 1 value அதிகமா இருக்கும். Which means நம்ம இதே conditions வச்சு entire arrayவையும் loop use பண்ணி நம்ம check பண்ணணும். இப்போ I value increment பண்ணணும். So I value becomes 1. அதாவது arrayயோட index 1 என்ற position அதை denote பண்ணணும் இப்போ. I is incremented. So I வந்து arrayயோட 1 என்ற index point பண்ண போகுது. இப்போ array of I becomes 6. அப்போ array of I plus 1 என்றது 7. So இப்போ நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றான்னு செக் பண்ணுவோம். So இப்போ நம்மளோட கண்டிஷன்ல 6 is less than 7. So அதே மாதிரி இப்போ I again இன்கிரிமெண்ட் பண்ணுவோம் and I plus 1 கண்டிஷனை செக் பண்ணுவோம். இப்போ array of I is 7 and array of I plus 1 is 8. So array of I 7 is less than array of I plus 1 8. Again இப்போ I இன்கிரிமெண்ட் பண்றோம் and I plus 1 ஓட வேல்யூ செக் பண்ணுவோம். So 8 is less than 9 and இப்போ அரேவை நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அரேவை இன்கிரிமெண்ட் பண்ணும்போது லாஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும் அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு கம்பேர் பண்றதுக்கு வேல்யூஸ் கிடையாது. ஸோ அரேவை வந்து நம்ம லென்த் -1லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அப்போதான் ஐட்ரேஷன்ல கண்டிஷன் செக் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அரே ஆஃப் I அண்ட் அரே ஆஃப் I plus 1 up to array dot length -1. ஸோ I லாஸ்ட் எலிமெண்ட்டை டினோட் பண்ணும்போது நம்ம ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுவோம். பிகாஸ் நமக்கு அதுக்கப்புறமா கம்பேர் பண்ற வேல்யூ இல்லை. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ சிமிலர்லி டிசெண்டிங் ஆர்டர் செக் பண்றதுக்கு நம்ம அரே ஆஃப் I இஸ் கிரேட்டர் தென் அரே ஆஃப் I plus 1 என்ற கண்டிஷன் சூஸ் பண்ணுவோம். ஸோ அசெண்டிங் ஆர்டரோட ஆப்போசிட் தான். ஸோ இதுலயும் நம்ம I ஐட்ரேட் பண்ணி அப் டு அரே டாட் லென்த் -1 இருக்கிற வரையும் நம்ம செக் பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா டிசெண்டிங் ஆர்டர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ இதுல எனி ஒன் ஆஃப் த கண்டிஷன் ஃபெயில் ஆனாலுமே இது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல இல்லைன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் டிசெண்டிங் ஆர்டர். இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல கோட் பண்ணலாம். ஸோ நவ் லெட்ஸ் செக் வித் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் அதுக்கு நம்ம கோட் பண்ணலாம். ஸோ இனிஷியலா நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன் இஸ் சார்ட்டட்னு. அண்ட் இதுல நான் நம்மளுடைய அரேவை பாஸ் பண்ண போறேன். ஸோ இதுல ஒரு பூலியன் வேரியபிள் நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் எய்தர் இஃப் இட்ஸ் அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால இனிஷியலி ஒரு பூலியன் வேல்யூவை நம்ம வந்து டினோட் பண்ணலாம். ஸோ பூலியன் இஸ் அசெண்டிங் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இனிஷியலா இது நான் ட்ரூன்னு வச்சுக்கிறேன். சப்போஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இது நான் வந்து ஃபால்ஸ்னு அசைன் பண்ணி அண்ட் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இல்லை அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அரே ஃபுல்லா அப்படின்னா இந்த அசெண்டிங்கிற வேரியபிள் ட்ரூவாகவே இருக்கும். ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இனிஷியலி ஐயோட வேல்யூ 0th இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் I வேல்யூ லெஸ் தென் அரே டாட் லென்த் -1. பிகாஸ் நம்மளுக்கு லாஸ்ட் இருக்கிற வேல்யூஸ்க்கு கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அரே டாட் லென்த் -1லேருந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம்.
and I plus plus. So இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும். அரே ஆஃப் I லெஸ் தென் அரே ஆஃப் I plus 1 இருக்கிற வரையும் எனக்கு அந்த அரே வந்து அசெண்டிங் ஆர்டர்ல இருக்குன்னு அர்த்தம். சோ ஏதாவது ஒரு கண்டிஷன்ல அரே ஆஃப் I கிரேட்டர் தென் I plus 1 அரே ஆஃப் I plus 1 இருந்துச்சுன்னா அப்ப அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு அர்த்தம். சோ இப்போ அரே ஆஃப் I இஸ் கிரேட்டர் தென் அரே ஆஃப் I plus 1 என்ற கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம இஸ் அசெண்டிங் ஃபால்ஸ்னு அசைன் பண்ணணும். சோ அப்பதான் நம்மளுக்கு அந்த அசெண்டிங் ஆர்டர்ல அது இல்லன்றதை டினோட் பண்ண முடியும். சோ இப்ப கண்டிஷன் பாத்தீங்கன்னா இஃப் அரே ஆஃப் I கிரேட்டர் தென் அரே ஆஃப் I plus 1 ஏதாவது ஒரு வேல்யூ கிரேட்டர் தென் அரே ஆஃப் I plus 1 இருந்துச்சு அப்படின்னா நான் இஸ் அசெண்டிங் ஃபால்ஸ்ன்னு அசைன் பண்ணணும். சோ இப்போ இஸ் அசெண்டிங்கோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல அரேவை அசைன் பண்ணி அண்ட் அந்த அரேவை பாஸ் பண்ணணும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல அரேவை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிஷன் செக் பண்ணி ஸோ ட்ரூவா இருந்துச்சுன்னா அரே இஸ் சார்ட்னு பிரிண்ட் பண்ணணும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அரே இஸ் நாட் சார்ட்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இஃப் கண்டிஷன்ல சார்ட்டட் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அரே சார்ட்டட்னு பிரிண்ட் பண்ணணும். எல்ஸ் அரே இஸ் நாட் சார்ட்டட். ஸோ நம்ம இந்த இஸ் சார்ட்டட்ல இப்போ நம்ம அரேவை பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு அரே இஸ் சார்ட்டட்னு அவுட்புட் வந்துச்சு. ஸோ இது அசெண்டிங் கண்டிஷனுக்கு. ஸோ இதே மாதிரி நம்மளால டிசெண்டிங் கண்டிஷனுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ சிமிலர்லி ஸோ டிசெண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் கண்டிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அரே ஆஃப் I லெஸ் தென் அரே ஆஃப் I plus 1 இருந்துச்சுன்னா அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அப்போ நம்ம இஸ் டிசெண்டிங் வேரியபிள ஃபால்ஸ்ன்னு அசைன் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு அரேஸ் சார்ட்டட்னு வரும், நாட் சார்ட்டட்னு வரும். அண்ட் இதே ட்ரூவா இருந்துச்சுன்னா அரே சார்ட்டட்னு வரும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா அரே சார்ட்டட்னு வந்திருக்கு.